நான் தயாபரண்ட சயின்ஸ் மியூசியம் ஒரு வீட்டை எடுத்து அப்படியே சயின்ஸ் மியூசியமாக வச்சிருக்கிறார். அதில் அப்படி உள்ளுக்கு போக இப்போ போய் கண்டிருக்கிறோம். போனால் அதில் களப்பூமி என்று சொல்லி எழுதி அதுக்கு சயின்ஸ் மியூசியம் என்று சொல்லி தமிழாக்கம் செய்திருக்கிறார். இதில் சயின்ஸ் மியூசியம் முன்னுக்கு வரவேற்கிறது. அதில் பொறுப்பாக இருக்கிற இது ஸ்டூடெண்ட் சயின்ஸ் மியூசியம் என்று சொல்லப்படுது. ஓகே ஓகே, அது இதில் இதுதான் அவர வகுப்பறை முன்னுக்கு வச்சிருக்கு. பள்ளிக்கூட பிள்ளைகளை கூப்பிட்டு டைனோசரை பற்றி அறிவுகள் மற்றது சயின்ஸை பற்றின அறிவுகளை இங்கே விசிட் பண்ணுற ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், விசிட் பண்ணலாம். அதுக்கு இவ தான் பொறுப்பாக இருக்கிறார். இது ராக்ஸை பற்றி முதலாவது படத்தை இதில் போட்டிருக்கணும். ராக்ஸின் வெரைட்டி ஆஃப் ராக்ஸ். இனி இதுதான் அவையல்ற முதலாவது காட்சியார அதில் இருக்கிற விஷயம் இதை இவ சொல்லும். இது வந்து சயின்ஸ் மியூசியம், மாணவர் விஞ்ஞான அருங்காட்சியகம், களபூமி காரைநகரில் இருக்குது. விஞ்ஞான அறிவூட்டலும் ஆர்வத்தை தக்க வைத்தலும். இதுதான் எங்களோட லோகோ, ஸ்டூடெண்ட்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி என்று. இந்த இதுக்கு கீழே தான் இதுதான் எங்களோட மொழிகள்லாம் இதுக்கு கீழே தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கோம். இங்கே வந்து முதல் வந்து மாணவர்களுக்கு விஞ்ஞானத்தில் ஒரு ஆர்வத்தை தக்க வைக்கணுமென்றது தான் எங்களோட நோக்கம். அதை சின்ன வயதில் இருந்தே எடுத்தால்தான் பிள்ளைகள் எதிர்வரும் காலங்களில் விஞ்ஞான ரீதியான அறிவை பெருமளவாக முயற்சிக்கும். இல்லாட்டி அவைக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை கொண்டு வர்றது, இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர்றது, சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர்றதுதான் எங்களோட நோக்கம். நாங்கள் இப்போ எடுத்துருக்கிற சில விஷயங்கள் இதில் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இங்கே வந்து இருக்கிறது வந்து டைனோசர்ஸ். இந்த வகைகளை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இல்லை டைனோசர்ஸ் அதில் எக்ஸ் இருக்குது, ஃபசல்ஸ் இருக்குது. அதுமாதிரி நாங்கள் இந்த போட்டிருக்கோம். அது இந்த இதுக்கு பின்னுக்கு இருக்கிற ட்ரைனை பற்றி, லெஃப்ட் ட்ரைன் ரைட் ட்ரைன் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மற்றது ரைட்டர்ஸுன்ற வந்து பின்னுக்கு வெப்சைட் இருக்குது. மற்றது பட்டர்ஃப்ளைஸின் வகைகள் அதை பற்றி அங்கே வந்து இருக்குது. அது மற்றது ட்ரைன் தான். மற்றது ராக்ஸை பற்றி நீங்கள் இங்கே பார்க்கலாம். இல்லை ராக்ஸின் வகைகள் இருக்குது. ராக்ஸின் வகைகள் இதில் இருக்குது. பாறைகள் என்று சொல்கிறது, பாறைகளின் வகைகள் அங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் முன்னுக்கு பார்த்த சிலபஸ் நான் இந்த டூல்ஸை வச்சு தான் நாங்கள் அதனால் செஞ்சு கொண்டு போகிறோம். இதை நீங்கள் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். சின்ன ஆட்களுக்கு இப்போ நாங்கள் செய்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிரைமரி ஸ்டேட்டஸ் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். இன்னும் பெரிய பெரிய பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்குரிய ஆழ்த்த நடவடிக்கைகளை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் ஒரு ஆரம்பத்தை போட்டு இருக்கிறோம் தான் சொல்ல வேணும். இன்னும் நாங்கள் பெரிய பிள்ளைகளுக்குரியது இன்னும் ப்ரிப்பேராக இருக்கிறோம், இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேணும். அது சம்பந்தமான புக்ஸும் அங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம். இது வந்து மியூசியத்தின் நோட்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன செய்யணும், பிள்ளைகள் வந்தால் என்ன செய்ய வேணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேணும் என்ற அடிப்படை அத்தனையும் இதில் இருக்குது. இதுதான் இந்த கைட் புக். இந்த கைட் புக்கை வச்சு தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கோம். தற்சமயம் இந்த கைட் புக்கில் இருக்கிற மாதிரி தான் சிஸ்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொண்டே போகும். இந்த கைட் புக் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கும். சில விடயங்கள் கூடலாம் குறையலாம், இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கும்.
பொதுவாக டைனோசர் தான் இப்போ தெரியும். ஆனால் டைனோசர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். இதில் டீரெக்ஸ், ட்ரைசெராடாப்ஸ், டைனோசாரஸ், இந்த டைனோசரை காட்டுங்க பார்ப்போம், அந்த என்னென்ன இதுகளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. இல்லை இல்லை திறந்து காட்டுங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வையுங்க எடுத்து. அதாவது டைனோசர்ஸின் வகைகளில் இது உள்ள பட்டியலை திறந்து காட்டுனீங்களா? ஓகே குட். இப்படியே ஷோ பண்ணிங்கன்னா சரி. ஓகே குட். ஓகே, அடுத்த பட்டி. டைமெட்ரிடான், இதை சொல்கிறது டைமெட்ரிடான் என்று சொல்லி. டைனோசெட்டர் வகை டைமெட்ரிடான். இதை சொல்கிறது டீரெக்ஸ் என்று சொல்லி. டீரெக்ஸ் வகை டைனோசர்ஸ் இப்படி எல்லாம் ஒரே வகையா? எல்லாம் அந்த வகையை. டீரெக்ஸ்ன்றது ஒரு வகை, அது டீரெக்ஸ் வகை டைனோசர்ஸ். இது டைமெட்ரிடான் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் வகை இந்த மாதிரி இருப்பார். மற்றது இது மூன்றாவது. திறந்து காட்டுங்க ஆகும். ஓகே குட், அப்படியே வைங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா ட்ரைசெராடாப்ஸ். அடுத்த நாலாவது இவங்க பாருங்க, இதில் ரெண்டு கொம்பு இருக்கும். இது அந்த வித்தியாசம் இதுதான், கொம்பு இருக்கும். இப்படி கொம்புகள் வகைகள் இப்படி இருந்தால் அது ட்ரைசெராடாப்ஸ் என்று சொல்கிறோம். இது ஸ்டெகோசோரஸ். ஸ்டெகோசோரஸ்
ஸ்டெகசோரஸ்ண்டா முதுகில தட்டு போன்ற வடிவத்தை இருக்கு. இந்த முதுகிலும் பெரிய தட்டுக்கள் மாதிரி வந்திருக்கு. அதை சொல்றது ஸ்டெகசோரஸ். இந்த இப்படி வரும், இந்த மாதிரி இருப்பார். இதை பார்த்தோம்னா சொல்லலாம் ஸ்டெகசோரஸ். அடுத்தது ராப்டர்ஸ். இது ராப்டர்ஸ் சொல்றோம். ரெப்டைல் ரெப்டைல் இல்ல, இது ராப்டர்ஸ். இந்த மாதிரி கால் வளைஞ்சு வருவேன். இது ஸ்டெகசோரஸ். இதுக்கு சொல்றது உள்ளுக்குள்ள இருக்கா அதுக்குள்ள? இது ஸ்டெகசோரஸ். சோரோபாட். இதை சொல்றது சோரோபாட். அப்படியே பட்டியை எடுங்க கீழே கீழே. சோரோபாட் நல்ல வால் நல்ல அதே நேரம் கழுத்து நல்ல நீளமாக இருப்பேன். சோரோபாட். ஸ்பைனோசாரஸ். இது சொல்றது ஸ்பைனோசாரஸ். இதை சொல்லுவோம் ஸ்பைனோசாரஸ். காட்ட போறீங்களா? ஆன்கைலோசாரஸ். இதற்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த உடம்பு முழுக்க இப்படி இந்த மாதிரி கோர்த்தி இருக்கும். ஆன்கைலோசாரஸ் பேர் போட்டிருக்கோம். சும்மா நிலைந்தா இப்படி கூங்க மாதிரி இருக்கும். இப்படிதான் எல்லாமே இருக்கு. இப்படி இதை பார்த்தீங்கன்னா ஆன்கைலோசாரஸ். ஆன்கைலோசாரஸ் முள்ளு முள்ளா இருக்கு. நம்ம 8 வந்து இது இங்கே ஹெட்ரோசாரஸ். ஹெட்ரோசாரஸ் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும். ஓகே ரைட்டுங்க. மற்ற 9 ஹெகிகெபலோசாரஸ். இதை சொல்கிறது ஹெகிகெபலோசாரஸ். இந்த தலை வந்து இப்படி வருவேன். ஹெகிகெபலோசாரஸ் டிஃபரன்ஸ் தான் பார்க்கலாம். ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸ் எஸ் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன பேர்ட் மற்ற ஷேப்புக்கு இவை வருவினா. ஆர்கியோப்டெரிக்ஸ். இதுவும் ஆர்கியோப்டெரிக்ஸ். இது வந்து டைனோசர்ஸ் எக்ஸ் முட்டைகள். டைனோசர் எக்ஸ். முட்டைகள் எக்ஸ். இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த பாருங்க வடிவா டைனோசர் இந்த மாதிரி தான் பிரிஞ்சா உள்ளுக்கும் காட்டுவீங்களா? இப்போ இந்த டைனோசர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முட்டைகள் இந்த மாதிரி இருக்குது. ஒரு டைனோசர்ட்ட முட்டை உடைஞ்சா எப்படி உள்ளுக்குள்ளே இருக்கும் உள்ளுக்கே இருக்கு. இது வந்து ஒரு டைனோசர் குட்டிகள். இந்த முட்டைக்குள்ளே இருக்கிற குட்டிகள் இப்படி இவை இந்த சைடில் தான் உள்ளே இருப்பினான் குட்டிகள். இப்படித்தான் டைனோசர்ஸ் உள்ள இருக்கு. உடைச்ச நிலையில் டைனோசர் உள்ள இருக்கு. இப்படியே ஒரு டைனோசர் முட்டை. மற்றது அது ஃபாசில்ஸ் என்று சொல்றது சுவடுகள், உயிர் சுவடுகள். எலும்புக்கூடுகள் இருக்குத்தான். இப்போ நாங்கள் டைனோசர்ன்றது இனம் இருக்கு அழிச்சா பிறகுதான் மனித இனமே தோன்றினது. ஸோ டைனோசர் எப்படி இருந்திருக்கு, இப்படி என்னென்ன வகையான டைனோசர் நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறோம். அதை எப்படி பிரிச்ச வேண்டும் சொன்னால்
அந்த ஆய்வாளர்கள் வந்து மலைக்குள்ள எரிமலை வெடிப்புகள் பாறைகள் அதுகளுக்கு கீழே இருந்து எடுத்த இந்த பொசல்ஸை வச்சு தான் இன்னென்ன ஷேப்பில் டைனோசர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி பெயர்கள் கொடுத்துருக்கலாம். அப்போ அதுகளுக்குரிய அது இந்த இது என்னத்துக்கு வச்சுருக்கிறீங்க? இது இப்படி தான் அந்த மரங்களில் இருந்து மரங்களின் ஹிஸ்ட்ரி மரத்தை வெட்டி அது இந்த வளையங்களை காட்டி விளங்கப்படுத்துகிற மாதிரி சேம் லைக் தட் அண்ட் தே ஹேவ் ஃபாசில்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரியான பெருமதியானது வலிய ஃபாசில்ஸ் மரங்கள் இந்த மாதிரி. This is fossils whichever they get it from the rocks. As you say, இதுவும் அப்படித்தான். இந்த எலும்பு கூடு அப்படி இருக்கும். டைனோசர் எலும்பு கூட்டின் ஷேப்ஸ் இருக்கு. அப்படியே பொருத்தினால் வேற இந்த பொருத்தினா அந்த டைனோசர் ஷேப்புக்கு வேறு வேறு. மற்றது இதுதானே பார்க்கறாங்க. D2 தானே பார்க்கறாங்க. இதுதான் சொல்றாங்க ரெக்டைல்ஸ் சொல்றாங்க. D2 தான் இப்போ பசல்ஸில் இருந்தது தானே. மெரைன் ரெப்டைல்ஸ். மெரைன் என்று சொன்னால் இந்த கடல்ல வாழ்கிற உயிரினங்கள் இந்த தோற்றம் இருக்கு. இதுக்கும் டைனோசருக்கும் என்ன சம்பந்தம்? ரெப்டைல்ஸ் இதுன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு பரிணாமம் இருக்குத்தானே. எப்படி டைனோசர்ஸ் இருந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒரு பரிணாமம் இருக்குத்தானே. அதன் அடிப்படையில் வராதான் அந்த மெரைன் ரெப்டைல்ஸ். அது நாங்கள் சும்மா போடுறோம். அதுக்குள்ள இங்கே இருக்குது. ஓகே, மற்றது ஆல்மோஸ்ட் அது காட்டினீங்க முந்தைய. ஓகே, இப்படி ரெண்டு போகுது. இதுதான் நான் எழுற ரைட்டர்ஸ், ஃபேமஸ் ரைட்டர்ஸ், எழுத்தாளர்களுடைய